நமஸ்தே. இன்றைக்கி மத்தியமாக பாட்டிய புஸ்தகத்திலிருந்து संकति का फल पोएमல फर्स्ट वन பார்க்கலாம். संकति का फल नामक इस कविता में कवि अनेक उदाहरण के साथ यह बताते हैं कि हम जैसी संकति करते हैं वैसा ही फल पाते हैं. संकति का फल, संकति मीन्स टुगेदर, சேர்க்கை, அதனுடைய பலன். நாம கவிதா, அதனுடைய கவிதையிலிருந்து கவி நம்மளுக்கு நிறைய உதாரணம் சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஜெய்சி சங்கதி கர்த்தே ஹை, எந்த மாதிரி ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதுக்கான கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். चंदन की संगति से लकड़ी में सुगंध आ जाता है. चंदन मीन्स அந்த சந்தனம், அந்த சாண்டல்னுடைய சேர்க்கையினால் லக்கடி மீன்ஸ் உட், அதனுடைய ஸ்மெல் ஜாஸ்தியாகிடும். சுகந்த் கி சங்கதி से मिट्टी भी सुगंधित हो जाती है. गुलाब की संगति, गुलाब मीन्स அந்த ஃப்ளவர், அந்த ரோஸ்னுடைய சங்கதி கிடைக்கிறதுனால मिट्टी मीन्स மண்ணு கூட நல்ல ஸ்மெல் வந்துடும். अच्छे लोगों की संगति से बुरे भी अच्छे बन जाते हैं. अच्छे लोग मीन्स நல்ல மனுஷங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி நல்லவங்களாக மாறிடுவாங்க. काजल की संगति से चीज़ों में काला रंग लग जाता है. காஜல் மீன்ஸ் அந்த கண் மை சொல்லுவோம், அதனுடைய சேர்க்கையினால் எந்த ஒரு திங்ஸும் சரி கரெக்டாக அந்த காலா மீன்ஸ் பிளாக் கலரில் மாறிடும். पेड़ की संगति से लता ஊஞ்சே உகு ஜாத்தே ஹை. பேடு மீன்ஸ் மரத்து மேலே அந்த சேர்க்கை நடக்கிறதுனால லதா மீன்ஸ் அந்த கொடிங்க கூட என்ன ஆகுது, நல்ல பெருசாக வளரத்துக்கு ட்ரை பண்ணோம். தீபக் கி சங்கதி சே பதங்கு ஜல் ஜாத்தா ஹை. தீபக்னுடைய தீபக் மீன்ஸ் லேம்ப், அதனுடைய சங்கதி கிடச்சதுனால அந்த பதங்கு மீன்ஸ் விட்டில் பூச்சிங்க அது இங்கே சுற்றிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த நெருப்பில் போய் விழுந்து இறந்து போயிடும். पत्थर की संगति से मेहंदी में से लाली निकलती है. पत्थर मीन्स அந்த கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லுனுடைய சங்கத்தினால் அந்த மெஹந்தி மீன்ஸ் இலைங்க இருக்குது, அந்த இலையை எடுத்து நல்லா போட்டு அரைச்சோன்னா அந்த கையில் எடுக்கும் போதே சரி அந்த சிவப்பு அந்த சிவப்பு கையிலேயே அப்படியே படர்ந்துடும். पानी के साथ शक्कर मिलकर शरबत बन जाती है. எப்போ தண்ணி கூட அந்த சர்க்கரை மீன்ஸ் அந்த சர்க்கரை அது கலந்துட்ட உடனே ஷர்பத்தாக மாறிடும். அதே மாதிரி பாலே கி சங்கதி சே கமல் நஷ்ட் ஹோ ஜாத்தி ஹை. பாலே மீன்ஸ் அந்த பனித்துளிங்க பட்டுதுனாவே சரி அந்த கமல் மீன்ஸ் லோட்டஸ் கூட என்ன ஆகுது, நஷ்டமாயிடும். சாபுன் கி சங்கதி சே கப்படே சுந்தர் பன் ஜாத்தி. சாபன் மீன்ஸ் சோப்புனுடைய அந்த கலர் அது சேர்க்கையினால் நம்மளுடைய துணி கூட சரி ரொம்ப அழகாகிடும், அழுக்கெல்லாம் போயிடும். ஆகு கி சங்கதி சே லக்கடி கோயிலா பன் ஜாத்தி ஹை. ஆகு மீன்ஸ் நெருப்புனுடைய சேர்க்கையினால் லக்கடி மீன்ஸ் அந்த மரம் கூட சரி கோயிலா மீன்ஸ் அந்த கறி மாதிரி ஆகிடும். பூரே கி சங்கதி கரணே சே अच्छे लोग भी बुरा कहलाते हैं. बुरे மீன்ஸ் கெட்டவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நல்லவங்க கூட என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களாக மாறிடுவாங்க. பண்டித் கி சங்கதி சே மூர்கதா மிட் ஜாத்தி ஹை. பண்டித் மீன்ஸ் நல்ல ஒரு பிரேவான நல்ல டேலண்டான பண்டிதர்கள் கூட சேர்ந்தோன்னா கண்டிப்பாக மூர்கதா மீன்ஸ் முட்டாள் அது தன்மையே மாறிடும், நல்லவங்களாக மாறிடலாம். பர் பூரே லோகு கி சங்கதி சே பூரா சால் சலன் ஆ ஜாத்தா ஹை. கெட்டவங்க கூட சேர்க்கையினால் நம்மளுடைய திங்கிங்கும் சரி நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் சரி கெட்டதாக தான் நடக்கும். इन उदाहरणों से सीखना चाहिए कि हम जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं. இந்த உதாரணத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். என்னென்னா யார் கூட என்னென்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அதுக்கான கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸேயில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த எஸ்ஸே. இந்த எஸ்ஸேயில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.